காய்ஸ் உங்களை அன்போட வரவேற்கிறது. ஒரு 6 மாடல் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அண்ட் கீ ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய நாட்களில் இடையில உங்களுக்கு எப்போ கேப் கிடைக்குதோ, இப்போ உதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம்னு எடுத்துக்கிட்டால் 2 வகையில் எழுதுவோம். ஒன்று ஒரு கோச்சிங் சென்டரில் மாடல் எக்ஸாம் நடத்துவாங்க, அங்கே போய் நம்ம எழுதிட்டு வருவோம். ஸோ அப்போ எல்லாருக்குமான அந்த வாய்ப்பு இருக்குமானா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்காது. இன்னொரு வகை என்னன்னா, இப்போ பேட்சுக்குள்ளே இருக்கீங்கன்னா பேட்சுக்குள்ளே மாடல் எக்ஸாம் கொஸ்டின் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம பேட்சுக்குள்ளே எப்படி கொடுத்துருந்தோம்னா கிஃப்ட்டுங்கிற பேஸ் பண்ணி வந்து எல்லாருக்கும் கொரியர் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டோம். எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கே போயிடுச்சு. முன்கூட்டியே போன மாதமே எல்லாருக்கும் கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டோம். எல்லாருமே அட்டன் பண்ணி அவங்க என்ன பண்ணாங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டாங்க வீட்டில் இருந்து. யூடியூப்பில் பார்க்குறவங்க மாடல் எக்ஸாம் ஒன்று எழுதி பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நிறைய வந்து அனலைஸ் பண்ணி தேடிக்கிட்டே இருப்பீங்க. டெலகிராமில் தேடுவீங்க, வெப்சைட்டில் தேடுவீங்க. ஸோ அந்த அடிப்படையில் 6 மாடல் எக்ஸாம் நான் இன்றைக்கி நைட்டு வந்து உங்களுக்கு வந்து பிடிஎஃப் கொஸ்டின் வித் கீ ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மாடல் எக்ஸாமை பிரிண்ட் அவுட் எடுத்துக்காங்க. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ஆல்ரெடி சார் நான் கிஃப்ட் கொஸ்டின் வாங்கியிருக்கேன், நான் பேட்ச்குள்ளே தான் இருக்கேன்னா உங்களுக்கு ஆல்ரெடி கொஸ்டின் பேப்பர் வீட்டுக்கே வந்திருக்கும். ஸோ அதில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க. இல்லாதவங்க என்ன பண்ணுங்கன்னா பிரிண்ட் அவுட் போடுங்க. பிரிண்ட் அவுட் போட்டு எப்படி இந்த இருக்கக்கூடிய நாட்கள் இருக்குல்ல, இந்த நாட்களுக்குள்ளே 6 மாடல் எக்ஸாம்ங்கிறது நீங்கள் காலையில் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு 2 மணி நேரம் எந்த அளவுக்கு நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெரிஞ்சுட்டு அன்னைக்கு நாளை இன்னும் நல்லா பயன்படுத்துவீங்க. புரியுது உங்களுக்கு? நீங்கள் 1ஆம் தேதிக்கு மேலே, அதாவது இன்னும் கூட சொல்லப்போனால் 4ஆம் தேதிக்கு மேலே எந்த எக்ஸாம் எழுத முடியாது. இப்போ 9ஆம் தேதி எக்ஸாம்னா நீங்கள் 4ஆம் தேதிக்கு மேலே 4, 5, 6, 7, 8, 9 இந்த 6 நாள் எங்கிட்டுமே வெளியே போகவே கூடாது. ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். கம்ப்ளீட்டாக போகவே கூடாது. இந்த சண்டே வரைக்கும் தான் எதாக இருந்தாலும், இந்த சண்டேக்குள்ளே தான் எதாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த சண்டேக்குள்ளே நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது 6 மாடல் எக்ஸாம்ங்கிறது ஒரு 6 குரூப் 4 மாதிரி. அப்போ இதில் எழுதி பார்க்கும்போது இதில் தெரியாத கொஸ்டினை டக்குன்னு பார்த்தோன்னா நீங்கள் எல்லாமே படிச்சிருப்பீங்க. ஒன்று தெரியுமா உங்களுக்கு? இப்போ எல்லாமே படிச்சிருக்கிறனால நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை 3 மணி நேரம் அட்டன் பண்ணுறீங்க இல்லையோ, டக்குன்னு அட்டன் பண்ணி முடிச்சிருவீங்க. எக்ஸாம் மேலே போய் 3 மணி நேரம் நல்லா அட்டன் பண்ணிக்காங்க. சீக்கிரம் முடிச்சுட்டு பொறுமையாக அட்டன் பண்ணால் கூட அட்டன் பண்ணுங்கள். நல்லா குரூப் 4 மாதிரி நினச்சி கூட அட்டன் பண்ணுங்கள். முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிவிட்டு எந்தெந்த கொஸ்டின் தப்பு விடுறோமோ அந்த ஏரியாவை திரும்ப லைட்டாக ரிவிஷன் விடுங்க. இன்னும் ஜாகிரஃபி லைட்டாக வரலையா, ஜாகிரஃபி நல்லா தொடுங்க. அடுத்த மாடல் எக்ஸாமில் ஜாகிரஃபியை சரி பண்ணுங்கள். கான்ஸ்டியூஷன் திடீர்னு ஆர்டிகல் மறந்துருச்சா, ஏன் மறந்துருச்சு நமக்கு ஆர்டிகல், திரும்ப இந்த 10 நாள் வந்து 1 by 1 நம்ம ரிவிஷன்னா என்ன, திரும்ப நம்ம யாவப்படுத்துறதான ரிவிஷன். அப்போ இந்த மாடல் எக்ஸாம் மூலமாக நீங்கள் என்ன பண்ணால் உங்களை நீங்கள் நல்லா யாவப்படுத்துறதுக்கான ஒரு சூப்பர் மெத்தடாக இருக்கும். இந்த 6 மாடல் எக்ஸாமுக்கான கொஸ்டின் அண்ட் கீ இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு வந்து ஒரு பிடிஎஃப் ஒரு வீடியோ வடிவில் கொடுத்து அதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருவேன். ரைட்டாப்பா? ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை எடுத்து நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்காங்க, சிறப்பாக அமையும். ரைட்டாப்பா? ஸோ தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.